மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். நிம்மதி பெருமூச்சு விடும் மகரம் அப்படிங்கிற தலைப்பை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மகர ராசிக்கு பொருத்தமான தலைப்பை கொடுத்துருக்கிறேன். நிம்மதி பெருமூச்சு விடும் மகரம். ஐயா, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் உங்கள் பக்கத்தில் இனி வரமாட்டாங்க. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மகர ராசி நண்பர்கள் நிறைய பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அவங்களும் இனி உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களை முதலீடு பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா உங்கள் நண்பர்கள், அந்த முதலீடு பண்ண வச்சு உங்களை லாஸ் ஆக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நண்பர்கள் ஒரு நிமிஷமாவது உங்களை பற்றி யோசனை பண்ணி நாம் தான் சொன்னோம், நம்மளால அவங்க நஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லுவாங்க. இனிமேல் இப்படி தான் இருக்கும். மகர ராசி நண்பர்கள் இதுவரைக்கும் நிறைய தொழில் பண்ணி நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன், தேத்த முடியல, மேடேறி வர முடியல, நிறைய கடன். கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இனி விடுபட்டுருவீங்க. நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கடனை அடைச்சிட்டு மேடேறி வந்துடுவீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2026 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சனி பகவான் 7.5 சனியாக செயல்பட்ட காலம் முடிஞ்சு உங்களுக்கு இப்போது சகாய சனியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நீங்கள் நிம்மதி அடைஞ்சுக்கங்க. ஐயா, உடம்பு ரொம்ப வலிக்குது ஐயா, உடல் பலவீனமாக இருக்கு ஐயா, கைகால் சோர்வு, ஒன்றும் அசைக்க முடியல ஐயா, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த ஐயாமார் அப்பாமார்களுக்கெல்லாம் ஒரு விமோசனத்தை சனி பகவான் கொடுத்து விட்டார். ஆக அந்த பலவீனம் இல்லை, மனசு பாரம் இல்லை, ஒரு தெளிந்த நீரோட மாதிரி நம்ம இருக்க போகிறோம். ஒரு அசௌகரியங்கள் மாறி உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நம்பலாமா? நம்பலாம். நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா நம்மளை பிடிச்ச சனி பகவான் ஒரு 7.5 வருஷம் அப்படிங்கிறது நம்மளை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு போயிட்டார். 1 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், அதிபயங்கரமான முன்னேற்றம் இருக்குது, மறுக்க முடியாது. அதே மாதிரி 30 வயசுலேருந்து 60 வயசுக்கு இடைப்பட்ட மகர ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வீட்டில் நல்ல வருமானம், நல்ல நிலைமையில வாழ்க்கை, தேவையான விஷயங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம், நிறைய சொத்து பத்துக்கள் வாங்கி பிழைக்கக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்கான கல்யாண காட்சிகள், பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுகள், எல்லா விஷயத்துலையுமே இருந்த பற்றாக்குறைகள் நீங்கி இனி அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னுக்கு வரப்போகிறோம். கண்டிப்பாக வருவோம். நம்பிக்கையோடு இருக்கலாம். காரணம், இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் குரு பகவானும் பயிற்சியாகி அவர் உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது ஐயா மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே நிம்மதி பெருமூச்சு தான். 8 ஆண்டுகள் அப்படிங்கிறது கஷ்டப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தும் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சம் பெற்ற குருபகவானுடைய பார்வையில் இந்த ராசியும் இருக்க போகின்றது. இந்த ராசிக்கு 3ஆம் இடமும் இருக்க போகின்றது. ஐயா, எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஐயா, கேட்ட இடத்துல உங்களுக்கான உதவி உபகாரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மட்டுமல்ல, மூத்த சகோதரர்களும் இதுவரைக்கும் உங்களை பிரிவினைகளில் வச்சு பார்த்தவங்க, உங்கள் சொத்து பத்துக்களை, அப்பா அம்மா சொத்து பத்துக்களை உங்களை அனுபவிக்க விடாமல் செஞ்சவங்க, உங்ககிட்ட இருந்து பிடுங்கணும்னு நினச்சவங்க, உங்கள் மேலே வழக்கு போட்டு அது இல்லாமல் செய்யணும்னு நினச்சவங்க எல்லாருமே ரிவர்ஸ் ஆகி பின்னாடி போயிடுவாங்க. இனி நீங்கள் வச்சதான் சட்டம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதுதான். ஏன்னா உடன்பிறப்புகள் தான் முதல் எதிரியாக இருந்த காலம் உண்டு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க போகின்ற பொழுது தந்தை வழி உறவுகள் போர்க்கொடி எடுத்த காலமும் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையுமே மகர ராசி நண்பர்களை தலை காட்ட முடியாமல் தலையில் அடித்து உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. தலை நிமிர்ந்து நடக்க முடியல, சுற்றி அடி வாங்கணும். எந்த அளவுக்கு தான் அடி வாங்க முடியும்? சனி பகவான் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பா? ஆமாம், அவர் தான் பொறுப்பு. என்னய்யா, நம்ம ராசி அதிபதி, நம்ம லக்னாதிபதி, அவர் நம்மளை இப்படி சோதிப்பாரா? ஏன் உங்களை சோதிக்கிறார்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அவர் எதுக்காக உங்களை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி, தனமாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் தான் பொறுப்பு. நீங்கள்
இது வரைக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றினது தான் உங்கள் மிகப்பெரிய குற்றம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வாக்கு கொடுத்துட்றோம், அந்த வாக்கை நிறைவேற்றணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் அந்த வாக்கை நிறைவேற்றிடுவோம். இது நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறானு கேட்டால் தவறு தான். நம்ம உணரலை, ஆனால் அதை நிறைவேற்றிட்டோம். பிராயச்சித்தம் என்ன கிடைக்கும்? நிறைவேற்றினதுக்கப்புறம் அந்த வாக்கால் நல்ல பலனை பெற்றவர்கள் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இது நடந்த காலங்கள் உண்டு. ஆமாம், நம்ம காசு போச்சு, நம்ம பணம் போச்சு, அடுத்தவங்க மேலே அன்பு ஈவு இறக்கத்தை காட்டணும், அதுக்கான துரோகபாதங்களும் கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னா சனி பகவான் தான். ஏன் இப்படி வெகுளித்தனமாக இருக்க? ஏன் சூதுவாது வினயம் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்க? கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் சில விஷயங்களை நமக்கு பாடங்களை புகுத்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? கூழ கும்பிடு போடுறவனை நம்பாது. ஆனால் நான் என்னையா பண்ணுறது, எனக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே, எனக்கு அந்த கெட்ட எண்ணம் துளி கூட வரமாட்டேங்குதே, சரி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லியே நான் விட்டு தாயா இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இனி நீங்கள் தாராளமாக வாக்கு கொடுத்தாலுமே, உங்கள் காசு பணத்தை செலவழித்தாலுமே அதற்கான வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலம்தான். நம்பிக்கையோடு இருக்கலாம். தேவையில்லாத வீண் பழி பாரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிருச்சு. பல கஷ்டங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு ஐயா. இப்போ நமக்கு நிம்மதி தான். இப்போ நமக்கு நிம்மதி. நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி 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 இந்த 8 வருஷ காலம் நான் படாத கஷ்டம் இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மரியாதையும் கிடையாது. நான் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் என் திறமையை பயன்படுத்திக்கிறாங்க, என்னுடைய ஸ்கில் தன்மையை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. ஆக நல்லா வேலை செஞ்சால் தப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம், 7.5 சனி காலத்தில் நல்லா வேலை செஞ்சு கெட்ட பேர் வாங்கின காரணமும் உண்டு. பொறுப்பை கொடுத்து பொறுப்பை பிடுங்கிக்கிட்டு வெளியேற்றி விட்டுருப்பாங்க நிறைய பேரை, வேலை காலியாகி போயிருக்கும். ஆக தொழில் அற்புதமாக ஓடுது அப்படின்னு சொல்லி செஞ்சு அதில் நஷ்டப்பட்டு வந்த காலமும் உண்டு. இன்றைக்கி நம்ம சொந்த இடத்துல இருக்க முடியாத எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம இடத்த விட்டு மாறி இருந்திருக்குங்க. இதெல்லாம் 7.5 சனி காலத்தில் நடந்த விஷயங்கள். உண்மைதான். இனிமேல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லை. அதனால் மகர ராசிக்கு நிம்மதி பெருமூச்சு தான். குரு பகவானும் சாதகமான பலனை தருவதற்காக வருகின்றார், சனி பகவானும் சாதகமான பலனை தருவதற்காக வருகின்றார். அப்போ தொட்டது துலங்கும், எடுத்த காரியங்கள் எந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் நடக்கும். உடல் ஆரோக்கியம், மன அழுத்தம் மாறிடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்தில் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மகர ராசி நண்பர்கள் எவ்வளவோ பொருள்களை எவ்வளவோ காசை இழந்திருப்போம். அந்த இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக சனி பகவான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவார். புரியுதுங்களா? விரையாதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கணும். இனி எல்லாமே நமக்கு சுப செலவுகள் தான். இதுவரைக்கும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஆகிருக்கும், இனி எல்லாமே சுப செலவுகள் தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இடம் விட்டு இடம் மாறணுமா, வேலை விட்டு வேலை மாறணுமா, இது எல்லாமே நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். வீடு, இடம், இது எல்லா விஷயங்களையுமே நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். நிறைய விவசாய பெருமக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பில் இனி சனி பகவான் ஒரு சப்போர்ட்டிங்கோடு இருப்பார். அதனால் விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆதாயம். நிறைய சினி ஃபீல்டர் இந்த கேமராமேன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல சூப்பராக போயிட்டுருக்கும். மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல வருமானங்கள், குறையில்லாத வருமானம். புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம நல்லா இருப்போம். பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. உங்கள் பேரு புகழ் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்திலும் குறைகள் இல்லை. அரசு துறையில் இருக்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். இதுவரைக்கும் வெறுத்து வந்த உறவுகள், இதுவரைக்கும் நம்ம வேண்டா வெறுப்பா நமக்கு பல பிரச்சனைகளை கொடுத்த நபர்கள் கூட இனிமேல் நம்மக்கிட்ட அன்பு பாராட்டி அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாம் உண்மைதான். இனி நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம். அதனால் மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் சனி பகவான் நம்மளை விட்டு விலகி இனிமேல் கரெக்டாக இருந்துக்க, உன்னுடைய சோதனை காலம் முடிஞ்சது, உனக்கு நான் கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிஞ்சது, அதில் புறமே நீ ஜெயிச்சிட்டேன். 1000 கஷ்டங்களை நீயே தாங்கி 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 யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீயே அடி வாங்கி நீயே வெதும்பி மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்ட, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் நல்ல வழியை காட்டிட்டேன் அப்படின்றாரு சனி பகவான். புரியுதுங்களா?
ஒரு விஷயம், இப்போ நம்ம ராசியில் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார். என்ன, இப்போயும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற போது நம்மளுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் யாருக்காவது தேவையில்லாமல் போய் முன்னாடி நின்று சில பிரச்சனைகளை இங்கே சந்திக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? அதாவது எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, ஆனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நாம் போய் நல்லா தான் செய்வோம், ஆனால் பிரச்சனை நம்ம மேலே. நீ வா சேர்ந்து, நீ வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லு, நீ வந்து நீதி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து கொண்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் எட்ட நின்றுக்கலாம். இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு குறைகளும் இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து தந்தை வழி உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இனிமேல் எப்போவுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அவங்ககிட்ட எப்போவுமே பார்த்து கவனமாக இருந்துங்க. நிறைய மகர ராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தந்தை வைத்த கடனை நம்ம தான் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கட்டிடலாமா? இந்த தடவை கண்டிப்பாக கட்டிடுவோம். ஏன்னா நம்ம முன்னேற்றத்துக்கு அப்பா பாடுபட்டார். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் அவர் நல்லா இல்லை. அவருடைய கடன் நம்ம சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை நம்ம அடைச்சிருவோம், கண்டிப்பாக அடைச்சிருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. அதனால் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷம் பிறக்கிற போதே 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார். கொஞ்சம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்க இடம் மாறக்கூடிய நேரமெல்லாம் இந்த நேரம் தான். தாராளமாக மாறிக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். சகோதரருடைய ஒற்றுமை மேம்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. ரொம்ப சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் தான் இருக்கின்றது. அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இனிமேல் நல்லா இருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இனிமேல் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கரெக்டாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குது, இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இனிமேல் நம்ம யாருக்கிட்ட எப்படி போய் எப்படி பழகி என்னென்ன விஷயங்களில் வந்து நம்ம சிக்காமல் வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் பண்ணணுமா, ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற பார்த்துட்டு பண்ணுங்கள். கல்யாண காட்சி அமைப்புகள் குரு பார்க்கின்றார், நேரம் கூடி வருது, நல்ல சிறப்பான விஷயம். வீட்டில் வந்து சுபமங்கல பேச்சுவார்த்தைகள், கல்யாண காட்சி எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தால் செட் ஆகிடுச்சு, இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடலாம், ஒரு குறையும் இல்லை. அதனால் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நிம்மதி பெருமூச்சு விடும் மகரம் அப்படிங்கிறது 100% உண்மை ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.